இயேசுவில் பிரியமானவர்களை, ஆண்டின் பொது காலம் 15ஆம் ஞாயிறு இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமையுள்ள நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறேன். இன்று நம்முடைய பங்கில் பீடத்தில் பணி செய்யக்கூடிய பீட சிறார்கள் தங்களுடைய ஆண்டின் தொடக்க விழாவை கொண்டாடுகிறார்கள். புதியவர்கள் தங்களுடைய இசைவை தந்து விருப்பத்தை தந்து இந்த பீட பணியாளர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு முன்பாக இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளை நாம் பாராட்டுவோம், வாழ்த்துவோம், நம்முடைய கருவோடு எழுப்பி நாம் அவர்களை ஊக்குவிப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லக்கூடிய காரியங்களை பற்றி நாம் யோசிப்போம். நான் என்னுடைய மறை உரையை 2 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். முதல் பகுதியாக இன்றைய வாசகங்கள் நமக்கு தரக்கூடிய செய்தி, இந்த வாசகங்களுடைய பின்னணி, இந்த வாசகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய மைய சிந்தனை. இரண்டாவதாக இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய, நம்முடைய குடும்பத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு 3 காரியங்கள். இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் பகுதிக்கு நாம் செல்வோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன? இந்த முதல் வாசகம் எசையா புத்தகத்திலிருந்து நாம் வாசித்து இருக்கிறோம். 55ஆம் அதிகாரம் 10 முதல் 11 2 வசனங்களை வாசித்து இருக்கிறோம். எசையா இறைவாக்கின் எப்படியாக சொல்லுகிறார்? வானத்திலிருந்து வரக்கூடிய பனியோ மழையோ அது எதற்காக இந்த பூமியை நோக்கி நிலைத்து நோக்கி வந்ததோ அது தன்னுடைய பணியை செய்யாமல் அது மீண்டும் திரும்பி செல்வதில்லை. அது நிலத்தை நனைத்து விதையை முளைக்கச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் திரும்பி செல்வதில்லை. அதுபோல கடவுளுடைய வார்த்தையும் இருக்கும். எதற்காக அந்த இறை வார்த்தை அனுப்பப்பட்டதோ, அந்த இறை வாக்கு சொல்லப்பட்டதோ அது தன்னுடைய பணியை செய்யாமல் திரும்பி செல்வதில்லை என்று எசேயா இறைவாக்கில் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலை, இந்த இறை வார்த்தை அறிவிக்கப்பட்ட காலம் என்ன, யாருக்கு அறிவிக்கிறார் என்றால், பாபிலோனிய நாட்டில் அடிமைகளாக இருந்த யூத மக்கள், இவர்கள் தங்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்தபோது யாவே கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பாவம் செய்தோம், கடவுள் எங்களை தண்டித்தார், இந்த பாபிலோனிய நாட்டிலே அடிமைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் பல ஆண்டு காலமாக இந்த பாபிலோனிய நாட்டிலே நாங்கள் அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை எங்களை கடவுள் கைவிட்டு விட்டாரோ, இனிமேல் நாங்கள் எருசலேம் நகருக்கு செல்ல முடியாதோ, யூதா நாட்டுக்கு நாங்கள் செல்ல முடியாமல் ஆகிவிடுமோ, கடவுள் எங்களை அப்படியே விட்டுவிட்டாரோ என்ற அவநம்பிக்கையிலே இருக்கிற போது எசேயா இறைவாக்கினர் அறிவிக்கிறார். 55ஆம் அதிகாரம் விவிலியம் வைத்திருக்கிற எடுத்துக்கொள்ளுங்கள். 55ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை வாசிப்போம். நாம் படித்தது இன்றைக்கு 10, 11 இறைவார்த்தை வாசித்து இருக்கிறோம். 1வது இறைவார்த்தை நாம் வாசிப்போம். எசேயா புத்தகம் 55 1வது இறைவார்த்தை. தாகமாய் இருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். தொடர்ந்து வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? தொடர்ந்து நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? இதெல்லாம் எசேயா இறைவாக்கினர் என்ன சொல்ல வருகிறார்? இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தாகமாயிருப்பவர்களே, உங்களை ஆண்டவர் நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்லுவார். பசியாயிருப்பவர்களே, கடவுள் உங்களுக்கு உணவு கொடுக்க போகிறார். அதை இலவசமாகவே கொடுக்க போகிறார். அப்போது நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை ஆண்டவர் எசேயா இறைவாக்கின் வழியாக சொல்லி இருக்கிறார். நீங்கள் பாபிலோனிய நாட்டிலே அடிமைகளாக இருக்கிறீங்க, இந்த நிலையே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் இப்படியே இருக்க போகிறது கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் மடிய போவது கிடையாது. நிச்சயமாக இந்த பாலைவனத்திலிருந்து நீங்கள் நீர்நிலைக்கு செல்ல போகிறீர்கள். இந்த பசியான இடத்துல இருந்து உணவு இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்ல போகிறீங்க. கடவுள் உங்களை கூட்டிக் கொண்டு போக போகிறார். இந்த இறை வார்த்தை சொன்ன பின்பும் கூட அவர்கள் அவநம்பிக்கை கொள்கிறார்கள். எனவே எசேயா இறைவாக்கினர் மீண்டும் சொல்கிறார்,
வானத்தினுடைய பனியோ மழையோ கீழே இறங்கி வந்து அது எப்படி பலனை கொடுத்து விட்டு செல்கிறதோ அதுபோல கடவுளுடைய வார்த்தையும் அப்படியாக இருக்கும். கடவுளுடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கு, கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. அது பொய்யாகாது, அது நடக்கும், அது நிஜமாகும், அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண்பீர்கள் என்பதுதான் இன்றைய வாசகத்தினுடைய பின்னணி. ஆண்டவர் எசேயா இறைவாக்கின் வழியாக நம்பிக்கையை கொடுக்கிறார். நீங்கள் அவநம்பிக்கை கொள்ளாதீங்க, நான் சொன்ன வார்த்தை நடக்கும், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணது உங்களுக்கு நடந்தேறும், நீங்கள் அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம் என்று முதல் வாசகத்தில் ஒரு உருவகத்தை பயன்படுத்தி, பனியும் மழையும் உருவகத்தை பயன்படுத்தி எசேயா இறைவாக்கினர் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை இந்த இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய பகுதியாக இந்த முதல் வாசகம் இருக்கிறது. ஆக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், என் வார்த்தை நான் சொன்னது நடக்கும், நாம் ப்ராமிஸ் பண்ணது நடக்கும், அது பொய் ஆகாது என்று எசேயா இறைவாக்கின் வழியாக ஆண்டவர் சொல்கிறார். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் ரோமையருக்கு இடையே திருமுகத்தின் வாசித்திருக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வசனங்கள். இதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன? ரோமை நகரில் இருந்த சில பேர், ரோமை கடவுளை வணங்கிய சில பேர், அந்த மதத்தை ஏற்றுக்கொண்ட சில பேர் பவுலடியார் இவருடைய இறை வார்த்தையை நம்பி, நற்செய்தியை நம்பி கிறிஸ்தவர்களாக வருகிறார்கள். அவர்கள் இடம்பெயர்ந்து கொரிந்து நகரிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். ஆனால் ரோமை கடவுளை விட்டுவிட்டு, ரோமை மதத்தை விட்டுவிட்டு இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டதனால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்கள் உடல் அளவில் பல்வேறு சமூக அளவில் துன்பப்பட்டார்கள். இப்போ அவர்களுடைய நம்பிக்கையும் கூட குறைய தொடங்கியது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர்களுக்கு இழைக்கப்பட்ட இன்னல்கள், துன்பங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால் அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இந்த மதத்தை கடைப்பிடிக்கணுமா, இந்த இயேசுவை ஏற்றுக்கணுமா, தொடர்ந்து இந்த மதத்தில் நாம் இருக்க வேண்டுமா என்ற அவநம்பிக்கைக்கு உள்ளாகிற போது பவுலடியார் அவருக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? இந்த உலக வாழ்க்கையிலே நாம் படுகிற துன்பங்கள், வேதனைகள், நாம் எதிர்காலத்தில் அடைய போகிற கடவுளுடைய மாட்சியிலே நாம் பங்கெடுக்கக்கூடிய அந்த நிலையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இன்னைக்கு நாம் படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க, துன்பப்படுறீங்க, இயேசுவுக்காக கஷ்டப்படுறீங்க. ஆனால் கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த நிலையான, அந்த மாட்சி மிகுந்த அந்த வாழ்க்கையை இந்த துன்பத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இப்போ படக்கூடிய துன்பம்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் புதிய எதிர்காலத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த படைப்பு முழுவதுமே இன்னல் அடைகிறது. ஆனால் ஒரு காலத்தில் அந்த படைப்பு முழுவதையும் ஆண்டவர் புதிய படைப்பாக மாற்றுவார். அந்த எதிர்காலத்தை நோக்கி இருங்க, நம்பிக்கை விட்டுடாதீங்க. கடவுளுடைய வார்த்தை நடக்கும், அவர் சொன்னது நடக்கும் என்பதை பவுலடியார் ரோமை நகர மக்களுக்கு உணர்த்துகிறார், நம்பிக்கை கொடுக்கிறார். பிரியமான இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு விதைப்பனுடைய ஊமையை சொல்கிறார். அந்த விதைப்பனுடைய ஊமை, விதைப்பனுடைய அந்த விளக்கம், அந்த விதைப்பனுடைய ஊமையினுடைய விளக்கம் நடுவில் இன்னொரு பேராகிராஃப் வருகிறது. அவர் சில காரியங்களை சொல்லுகிறார். இவர்கள் கண்ணிருந்தும் காண்பதில்லை, காதிருந்தும் கேட்பதில்லை, இவர்கள் நெஞ்சம் கொழுத்து போயிருக்கிறது, இதனால் தான் இவர்கள் குணமடையாமல் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம். இதுதான் கான்டெக்ஸ்ட். ஆண்டவர் இயேசு விண்ணரசை பற்றி போதிக்கிறார், கடவுளுடைய அரசை பற்றி போதிக்கிறார். இந்த இயேசுனுடைய நற்செய்தியை படை ஏற்பாட்டிலே கடவுளை ஏற்றுக்கொண்ட, உடன்படிக்கை செய்து கொண்ட யூத மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுளை ஏற்றுக்கொண்ட யூத மக்கள் இயேசு மெசியா வந்தபோது அவரை மெசியாவாக ஏற்றுக்கல. அவர் போதித்த இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை கடவுளாக, மெசியாவாக, இறைமகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுளுடைய நற்செய்தியை அவர்கள் வெறுத்தார்கள், கடவுளுடைய நற்செய்தியை புறக்கணித்தார்கள். அதனால் இயேசு இந்த விதைப்பினுடைய ஊமையை சொல்லுகிறார். இந்த விதைப்பினுடைய ஊமையை சொல்லிவிட்டு இதில் யூத மக்களை எங்கே வைக்கிறார் என்றால், அவர்கள்
கேட்கவில்லை, காது இருந்தும் கேட்கல. நடக்கக்கூடிய பல்வேறு புதுமைகள் இயேசு செய்தார், அதை பார்க்கவில்லை. நிறைய பாவிகள் மனம் திரும்பினார்கள், ஆனால் இவர்கள் மனம் திரும்பவில்லை. அதனால் பாதை நிலமாக, வழியோரத்தில் விழுந்த விதையாக, ஒரு முட்செடியாக, ஒரு பாறை நிலமாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் பிற இனத்தார், புற இனத்தார் கடவுளுடைய நற்செய்தி ஏற்றுக்கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டில் இவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட இயேசு வந்தபோது கடவுளை ஏற்றுக்கொண்டார்கள், நற்செய்தி ஏற்றுக்கொண்டார்கள். அதை இறை வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு மனம் மாறினார்கள், தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். நல்ல நிலத்துக்கு பிற இனத்தாரை ஒப்பிடுகிறார். இதுதான் கான்டெக்ட். பிரியமான இந்த ஒட்டுமொத்த இந்த 3 வாசம் நமக்கு என்ன சொல்லுகிறது? கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. அந்த கடவுளுடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்கிற போது, கடவுளுடைய வார்த்தைகளை நாம் நம்புகிற போது, கடவுள் நமக்கு தர இருக்கக்கூடிய அந்த நல்ல நிலத்தினுடைய பயன்களை நாம் அடைவோம். இறை வார்த்தைகளுக்கு நாம் செவிமடுப்பவர்களாக, இறைவனுடைய வார்த்தைகளை நம்பக்கூடியவர்களாக, கடவுளுடைய ப்ராமிஸ், கடவுளுடைய உறுதிமொழிகளை நம்பக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடவுள் ஒருபோதும் ஏமாற்றுகிற கடவுள் அல்ல. நம்முடைய கடவுள் ஒருபோதும் தன்னுடைய வார்த்தைகளை பின்வாங்கிக் கொள்ளக்கூடிய, எடுத்துக்கொள்ளக்கூடிய கடவுள் அல்ல. அவர் கொடுத்த வாக்கை ஒருபோதும் மாறாத கடவுளாக இருக்கிறார். இதுதான் இன்றைய இறை வார்த்தையினுடைய ஒரு மைய சிந்தனை. பிரியமான இந்த முதல் சிந்தனையை நாம் நம்முடைய மனதுக்குள் எடுத்துக்கொள்வோம். கடவுளுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. கடவுளுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்படும் என்ற அந்த அருள் ஒருபோதும் பொய்யாகாது. கடவுள் நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரோ அது நமக்கு கடவுள் கொடுப்பார். இறை வார்த்தை ஒருபோதும் அது வெறும் வார்த்தையாக போகாது. இன்றைய 2வது பகுதிக்கு நாம் வருவோம். பிரியமானவர்களே, பொதுவாக விதைப்பவனுடைய ஓமையை நாம் வாசிக்கிற போது நாம் என்ன நினைப்போம்? இன்றைக்கி முன்னுரையில் கூட நாம் அப்படியாகத்தான் வாசிப்போம். கடவுளுடைய வார்த்தை, கடவுள் விதைக்கிறார். நாம் யாராக இருக்க வேண்டும்? யாராக மாற வேண்டும்? நல்ல நிலமாக மாற வேண்டும். இதுதான் பொதுவாக இந்த வாசகங்கள் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கிறது. இயேசு விதைப்பவன், இயேசுனுடைய வார்த்தை விதைகள், நல்ல நிலம் நாம இருக்க வேண்டும். மற்ற 3 நிலங்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. இந்த வாசகத்தை கொஞ்சம் வித்தியாசமாக நாம் இன்றைக்கு யோசிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு விதைப்பவன் இயேசு மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் தான் விதைப்பவனாக இருக்க வேண்டும். இயேசு ஏற்கனவே விதைத்து விட்டு போயிட்டார். இன்றைக்கு விதைப்பவர்களாக இருக்க வேண்டியவர்கள் இயேசு அல்ல, நாம் தான். அப்போது இன்றைக்கு விதைப்பவன் யார்? அந்த ஓமையில் விதைப்பவன் யார் அப்படின்னா, இன்றைக்கு இயேசு அல்ல, இன்றைக்கு யார்? நீங்களும் நான் தான். அந்த அடிப்படையில் நாம் முதல் செய்திக்கு செல்வோம். நாம் தான் விதைப்பவர்கள். விதைப்பவனுடைய கேரக்டர், விதைப்பவனுடைய வாழ்க்கை சூழல் என்ன? விதைப்பவன் என்ன செய்கிறான்? இந்த பைபிளில் கிடையாது, இந்த ஓமையில் நான் கேட்கல. பொதுவாக பயிர் செய்கிறவர்கள் அல்லது விவசாயிகள் அல்லது உழவர்கள் அல்லது இந்த விதைப்பவர்கள் பொதுவாக அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? விதைப்பவர்களை பார்த்தீங்களா? உழவர்களை, விவசாயிகளை பார்த்துருக்கீங்களா? ஏதோ நாமெல்லாம் அமெரிக்காவில் இருக்க போல், சிட்டிக்கு வந்துட்டால் நிலத்தை பார்க்காத போல், விதைப்பனை பற்றி தெரியாத போல் பார்த்துருக்கோமா இல்லையா? உங்கள் ஊரில் ஒரு விவசாயி ஞாபகத்தை வச்சிங்க, அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? அவன் பயிர் செய்கிற போது என்னென்ன செய்வான்? நிலத்தை உழுது பண்படுத்தி பதப்படுத்தி அதுக்கப்புறம் விதைப்பான். வேற என்ன சொல்ல முடியும் விதைப்பனை பற்றி? உடைப்பாளி. ஓகே, வேறு அவ்வளோதானே தெரியும். எல்லாம் அமெரிக்கா நாட்டிலேருந்து வந்த போல உட்காந்துக்கிறீங்களே. தண்ணி ஊற்றுவான். ஓகே, அதுதான் முன்னாடி சொன்னாங்க. வேறு எதை புதுசாக? பிரியமானவர்களே, நீங்கள் சொன்னதெல்லாம் சரி. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு விவசாயி செய்வான். அவன் கடின உழைப்பாளி. அவன் நிலத்தை பண்படுத்துவான். அந்த நிலத்தில் விதை போட்டால் வரக்கூடிய சூழலை அந்த நிலத்தில் அவன் ஏற்படுத்துவான். விதை விதைத்த பின்பு அதை பாதுகாப்போடு பாதுகாப்பான்.
அதை அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டான். அது பயிர் அறுவடை செய்கிற வரையிலும் அதுக்கு பாதுகாப்பு கொடுப்பான். பிரியமான, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், விதைப்பவனிடம் நம்பிக்கை இருக்கிறது. இந்த விதை போட்டால் அது பயிராக வரும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் விதைக்கிறான். நம்பிக்கை இல்லாமல் எந்த விதைப்பவனும் விதைப்பதில்லை. அவன் நம்பிக்கையோடு யாரும் விதைப்பது கிடையாது. இது போட்டால் வருமா வராதா, இது பயிர் கொடுக்குமா கொடுக்காதா, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா விதைப்பவனும் நம்பிக்கையோடு விதைக்கிறான். இந்த விதைகள் விதைத்தால் எனக்கு இவ்வளவு பலன் கிடைக்கும் என்கிற ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையோடு விதைக்கிறான். எல்லா விதைப்பவனிடமும் அவனுடைய உள்ளத்தில் இருப்பது நம்பிக்கை. என் உழைப்பு வீணாகாது, என்னுடைய முயற்சி வீணாகாது, இந்த விதைகள் என்னை ஏமாற்றாது என்ற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு சமயத்திலும் அவன் விதைக்கிறான். ஆனால் பல சமயத்தில் நாம் பார்க்கக்கூடிய அல்லது கேட்கக்கூடிய செய்திகள் என்னவென்றால், இந்த மழை பெய்ததினால் அனைத்தும் வீணாகி போய்விட்டது, இந்த புயல் அடித்ததினால் அனைத்து வீணாகி போய்விட்டது, இந்த பெருமழையினால் அனைத்து பயிர்களும் வீணாய் போய்விட்டன, அந்த நெல்லெல்லாம் அழிந்து போயிடுச்சு, இந்த வாழை மரங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது நாம் வாசிக்கிறோம், நாம் கேட்கிறோம். ஆனால் அடுத்த தடவையும் அந்த விவசாயி விதைக்கிறான். அடுத்த முறையும் நான் விதைப்பேன் என்று சொல்லி அவன் நம்பிக்கை கொள்ளாமல் எந்த இடத்தில் தோற்று போனானோ, எந்த இடத்திலே அவன் நஷ்டத்தை கண்டானோ, எந்த இடத்திலே அவனுடைய ஒட்டுமொத்த உழைப்பு வீணாகி போயிருந்தாலும் அதே இடத்துல மீண்டும் நம்பிக்கையோடு நிற்கிறான். பிரியமானவர்களே, விதைப்பவனிடமிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி இதுதான், நம்பிக்கை. என்னுடைய உழைப்பு வீணாகி போனாலும் அடுத்த தடவை நான் நம்பிக்கையோடு விதைப்பேன். இந்த தடவை நான் தோற்று போனாலும் அடுத்த தடவை நான் நம்பிக்கையோடு செய்வேன். என் நம்பிக்கை ஒருபோதும் நான் விட்டுவிட மாட்டேன், ஒருபோதும் அவநம்பிக்கை கொள்ள மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி வரை, இறுதி மூச்சு வரை இதன் மீது நம்பிக்கை வைப்பேன். அப்படி நான் தொடர்ந்து தோல்வி அடைந்தால், தொடர்ந்து எனக்கு நஷ்டம் ஏற்பட்டால் என் உயிரை மாய்த்து கொள்வேனே ஒழிய நான் இந்த தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு போக மாட்டேன். அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய நம்பிக்கை! நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்து நிலத்தை பக்குவப்படுத்தி நம்பிக்கையோடு விதைக்கிறான். சில சமயத்தில் அவனுடைய நம்பிக்கை நிறைவேறாமல் போகிறது. ஆனால் அடுத்த முறையும் அவன் நம்பிக்கையோடு விதைக்கிறான். பிரியமான, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான முதல் செய்தி இதுதான். வாழ்க்கையில் நம்பிக்கை வேணும். பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே தோல்விகள் வரலாம், வாழ்க்கையிலே கஷ்டங்கள் ஏற்படலாம், வாழ்க்கையிலே பலமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கலாம், நாம் எடுத்த எல்லா முயற்சிகளும் கைவிட்டு போகலாம், நாம் மீண்டும் பூஜ்ஜியத்துக்கு வரலாம். எங்கே தொடங்கினமோ அதே இடத்துக்கு வந்து நாம் நிற்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். வாழ்க்கையில் எல்லாம் இழந்த பின்பு பணம், செல்வம், செல்வாக்கு, உறவுகள், சொந்தம், பந்தம் அனைத்தும் இழந்த பின்பும் கூட என்னால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு அந்த விவசாயி, இந்த உழவன், பயிர் செய்வன் இருக்கிறானே, அந்த நம்பிக்கை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே தோற்று போகலாம், ஆனால் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. வாழ்க்கையில எல்லாம் இழந்து போகலாம், ஆனால் நம்பிக்கை இழந்து போகக்கூடாது. அது சமூக வாழ்க்கை மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட. கடவுள் என்னை கைவிட்டு விட்டார், கடவுள் என்னை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார், என்னுடைய துன்பங்களே துயரங்களே கடவுள் என்னை விட்டுவிட்டார் என்று பாபிலோனிய நாட்டிலே இந்த இஸ்ரேல் மக்கள் அவநம்பிக்கை கொண்டது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு, கடவுளுக்கு கண்ணில், கடவுள் என்னை விட்டுட்டாரு என்ற அந்த சூழ்நிலைக்கு செல்லாமல் இந்த விவசாயியை போல, இந்த உழவனை போல, விதைப்பவனை போல இல்லை, அந்த இடத்தில் இருந்தும் கடவுள் என்னை தூக்கி நிறுத்துவார், என் தோல்விகள் மத்தியிலும் கடவுளுடைய கரம் என்னை தாங்கும் என்கின்ற இந்த நம்பிக்கை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அதே விவசாயியிடமிருந்து இன்னொரு செய்தியை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவன் விதைக்கிற போது எப்படிப்பட்ட விதைகளை அவன் தேர்ந்தெடுப்பான்? விதைப்பதற்கு நல்ல விதைகள்னா அதில் சக்தி இருக்கணும், அந்த விதைகளில் எனர்ஜி இருக்கணும், சக்தி இருக்கணும். நல்ல விதைகளை தேர்ந்தெடுக்கிறான். பிரியமானவர்களே, மற்ற எல்லா விதைகளையும் அவன் கொடுத்துட்டு நல்ல விதைகளை தேர்ந்தெடுக்கிறான். அவன் விதைக்கிறான்.
எல்லா விதைகளும் போட்ட எல்லா விதைகளும் பயிராக வந்துடுதா? போட்ட எல்லா விதைகளும் பயிராக வந்துடுதா? சிலரெல்லாம் வருவது கிடையாது, சிலரெல்லாம் போயிடும். நல்ல விதை தான், ஆனால் ஏதோ சூழல் போயிடும். ஆனாலும் அவன் விதைக்கிறான். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நாம் எவற்றை விதைத்து கொண்டிருக்கிறோம்? நாம் என்ன விதைக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன விதைகளை விதைக்கிறோம்? இதுவரைக்கும் நாம் எத்தனை விதைகளை நாம் விதைத்திருக்கிறோம்? நான் விதைன்னு சொல்வது வெறும் விதைகள் அல்ல, நம்முடைய வார்த்தைகள். எப்படிப்பட்ட விதைகளை நாம் விதைக்கிறோம்? நல்ல வார்த்தைகளா? அடுத்தவருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய அந்த விதைகளா? ஒரு விதை போட்டால் 100 மடங்காக விதை வரிய அப்படிப்பட்ட விதைகளை விதைக்கிறோமா? என்ன வார்த்தைகளை நாம் பேசுகிறோம்? எப்படிப்பட்ட வார்த்தைகளில் அடுத்தவருடைய உள்ளத்திலே நாம் பதிய வைக்கிறோம்? பிரியமானவர்களே, நல்ல விதைகளை விதைப்போம். இளைய ஓமையில் பார்க்கிறோம், இயேசு சொல்கிறார், விதைகளை விதைத்தான், நல்ல நிலத்தை பார்த்து மட்டும் அவன் விதைக்கலை. அவன் எல்லா இடத்திலும் விதைத்தான், எல்லா இடங்களிலும் விதைத்தான். இன்றைக்கி நம்முடைய வார்த்தைகளை, நம்ம அன்பான வார்த்தைகளை, அக்கறையான வார்த்தைகளை, பாசமான வார்த்தைகளை, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாருக்கும் கொடுக்கணும். அது பாறை நிலமாக இருந்தாலும் சரி, அது முச்செடியாக இருந்தாலும் சரி, அது கல்லாக இருந்தாலும் சரி, நல்ல நிலமாக இருந்தாலும் சரி. மக்கள் வித்தியாசப்படுவார், எல்லாம் நல்லவராக இருக்க மாட்டாங்க. ஆனால் என் அன்பான வார்த்தையை நான் எல்லாருக்கும் கொடுத்தாகுவேன். நான் கிறிஸ்தவன். என் அன்பான வார்த்தையில் நல்லவர்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு விருப்பமாக நடக்கிறாங்களே அவங்களுக்கு மட்டுமல்ல, என் அன்பை, என் அக்கறையை, என் கரிசனையை, என் ஆறுதலான வார்த்தையை, என் நம்பிக்கையான வார்த்தைகளை எல்லாருக்கும் கொடுக்கிறார். இன்க்ளூசிவ், எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார் கடவுள். எல்லாருக்கும் என் அன்பு உண்டு என்று சொல்லுகிறார். சில பேர் உங்களுடைய அன்பை ஏற்றுக்க மாட்டாங்க, சில பேர் உங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்க மாட்டாங்க, சில பேர் உங்களுடைய வார்த்தைகளை வாங்கிட்டு தூக்கி போட்டுடுவாங்க. ஆனாலும் நாம் எல்லா இடத்திலும் விதைகளை விதைக்க வேண்டும். ஏசு அப்படி தான் விதைச்சார். அந்த விதைப்பவன் அப்படியாக தான் விதைத்தான். எல்லாருக்கும் அன்பான வார்த்தையை கொடுப்போம், எல்லாருக்கும் அக்கறையான வார்த்தைகளை கொடுப்போம். அவர் நல்லவனாக கேட்டவன் என்பதல்ல முக்கியம். நான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்றால் நான் எல்லோருக்கும் நல்லதை கொடுக்க வேண்டும். இது முதல் செய்தி. ஆக முதல் செய்தி, விதைப்பவனாக நாம் மாற வேண்டும், நம்பிக்கை உள்ளவனாக மாற வேண்டும், எல்லாருக்கும் அன்பான, எல்லாருக்கும் ஆறுதலான வார்த்தைகளை நான் கொடுப்பவராக இருக்க வேண்டும். ரெண்டாவது, அந்த ஓமையில் ரெண்டாவது வரக்கூடிய விஷயம் என்னது? விதைப்பவன், அடுத்து விதைகள். விதைகள் இதுவும் நாம் தான், இந்த விதையும் நாம் தான். இந்த விதைகளை பற்றி நாம் நிறைய சொல்லலாம், ஆனால் ஒரு செய்தி நான் எடுத்துக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு விதை ஒரு மரமாக மாறுகிறது. ஒரு விதை அது 100 மடங்காக பலன் கொடுக்கிறது. ஒரு விதை அது மிகப்பெரிய செடியாக, கொடியாக மாறுகிறது. அது சின்ன விதை தான், ஆனால் அது எப்படியாக மாறுகிறது? மிக பெரிதாக மாறுகிறது. இயேசு கூட சொல்வார், கடுகு மிக சிறியதான், அது வளர்ந்து வானத்து பறவைகள் தங்கக்கூடிய அளவுக்கு அது பெரிதாக மாறுகிறது. சின்ன விதை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் சின்னவையாக இருக்கலாம், நாம் செய்யக்கூடிய காரியங்கள் மிக சிறியவையாக இருக்கலாம், ஆனால் மிக பெரிய பலனை அவை உண்டாக்கும். நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் சின்னது தானே என்று நாம் மனம் தளர்ந்து போகாமல், நமக்குள்ளே மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய வல்லமை, மிகப்பெரிய ஆற்றல் நமக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் சின்னவங்களாக இருக்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிக சின்னதாக இருக்கலாம், ஆனால் யூ ஆர் வெரி பவர்ஃபுல். உங்களுடைய வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல், உங்களுடைய செயல்கள் ரொம்ப வலிமையானவை, ரொம்ப வல்லமையானவை. உங்களுடைய ஒரு சின்ன காரியம் பல பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். உங்களுடைய ஒரு சின்ன புன்முறுவல் மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கும். ஒரு சின்ன ஒரு அன்பான வார்த்தை மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கும். ஆக ஒரு சின்ன விதை தான், அது 100 மடங்கு பலன் கொடுக்கும். நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம், உங்களால் 100 மடங்கு பலன் கொடுக்கலாம். நீங்கள் செய்வது ரொம்ப சின்னதாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய நற்காரியங்கள் மிகப்பெரிய பலன் கொடுக்கலாம். அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன காரியம், இதெல்லாம் சின்ன சின்ன காரியம், இதெல்லாம் நான் ஏன் செய்யணும், சின்ன உதவி தானே, இதெல்லாம் என்ன பண்ணணும் அல்ல. உங்களுடைய சிறிய காரியங்கள் தான் விண்ணரசை உருவாக்கும். நாம் எல்லோரும் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன காரியங்கள் இந்த தல திருச்சபையை விண்ணரசாக மாற்றும். குடும்பத்தில் நீங்கள் 4 பேர் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் தான் உங்களுடைய குடும்பத்தை
ஒரு அழகான குடும்பமாக மாற்றும். உங்களுடைய அன்பியத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் தான் உங்களுடைய அன்பியத்தை அன்பு உள்ள பகுதியாக அது மாற்றும். சின்ன காரியங்கள் வலிமையானவை, சின்ன காரியங்கள் பலம் படைத்தவை. 5 அப்பங்கள் 2 மீன் சின்னது தான். அந்த பையன் கொடுக்கும்போது அந்த ஆண்டவர் என்ன பண்ணார்? 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணார்? வாங்கி சாப்பிட்டாரா? 5000 பேருக்கு பகிர்ந்து. சின்ன காரியம்தான், ஆனால் மிகப்பெரிய வல்லமையுள்ள காரியமாக ஆண்டவர் மாற்றுவார். உங்களுடைய சின்ன காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தால் அது மிகப்பெரியதாக மாற்றுவார். எனவே மனம் தளர்ந்து போக வேண்டாம். நான் சின்ன சின்ன காரியம் தான் பண்ண முடியும், நான் பெரிய ஆள் கிடையாது, நான் வசதி படித்தவன் கிடையாது. அல்ல, நீங்கள் சிறியவராக இருந்தாலும் கடவுள் உங்களை பெரியவராக மாற்றுவார். 3ஆவதாக நாம் பார்க்கிற போது என்னது? நிலம். பல பேருக்கு நிலத்தை பற்றி தெரியல, விதைகளை பற்றி தெரியல, விவசாயத்தை போடுன்னு தெரியல. போடுவேன் விதைப்பவன், விதைகள், அடுத்து நிலம். பெரியமாடு எந்த நிலமும் எனக்குள்ளே இந்த விதைகள் தான் விதைக்க வேண்டும் என்று யோசிப்பது கிடையாது. இந்த விதைகள் மட்டும்தான் எனக்குள்ளே போட்டிங்கன்னா நான் பலன் கொடுப்பேன், மற்ற விதைகளை போட்டிங்கன்னா பலன் கொடுக்க மாட்டேன். எந்த நிலமும் டிமாண்ட் பண்ணுறது கிடையாது. எந்த நிலமும் விவசாயியை பார்த்து, உழைப்போனை பார்த்து ஏன் ஏது விடுறீங்க, என்னை ஏன் காயப்படுத்துறீங்க, என்னை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க, எனக்கு வலிக்குது என்று எந்த பூமியும் எந்த நிலமும் சொல்வதில்லை. ஓப்பன்னஸ். நிலம் ஓப்பனாக இருக்குது. நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, என்ன வேணால் கல்டிவேட் பண்ணிக்கோ, எனக்குள்ளே என்ன வேணால் விதையை போடு, நான் பலன் கொடுப்பவனாக மட்டும்தான் இருப்பேன். என் காயங்களை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என் வேதனை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். உழுகிற போது வலிக்கிறது, வெட்டுகிற போது வலிக்கிறது, நீ மிதிக்கிற போது வலிக்கிறது, ஆனால் நான் அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்கிறேன். ஓப்பன்னஸ். பெரியமான சாக்ரிஃபைஸ். நிலம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். பெரியமானவர்களே, வாழ்க்கையில் நாம் அடுத்தவர்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். சில அர்ப்பண உணர்வோடு சில விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வழிகளை தாங்கிக் கொள்ள வேண்டும், துன்பங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். ஆக நாம் தான் விதைப்பவன், நாம் தான் விதைகள், நாம் தான் நிலம்.